வெண்பாவின்படி விஸ்வாவர வருஷ பலன். விஸ்வாவரிடம் விஸ்வாசவரிடம் விவசாயம் செழிக்கும். பசுக்கள், காளைகள், மாடுகள் மற்ற கால்நடைகள் அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு வியாதி கண்டு இழப்புகள் ஏற்படும். நாட்டு மக்கள் சுகமாக வாழ்வார்கள். நாடு முழுவதும் தர்மகாரியங்கள் தவங்கள் நடைபெறும். நாடு முழுவதும் நல்ல வழி பொழிந்து சுபீட்சம் உண்டாகும். விஸ்வாவசு வருட நவநாயகன் பலகர். ராஜா சூரியன். நாட்டில் ஆட்சி மாற்றம் பதவி மற்றும் ஏற்படும். அதிக வெயில், அதிக மழை, அதிக குளிர் ஏற்படும். தீ விபத்துகள் ஏற்படும். மந்திரி சந்திரன். சரியான நேரத்தில் மழை பெய்யும். புதுவகை விவசாய உற்பத்தி ஏற்படும். அர்க்காடாதிபதி சூரியன். அரசாங்கத்தில் புதிய வரி விதிப்பின் மூலம் விலைவாசிகள் உயரும். சஸ்யாதிபதி குரு. கடலை, மஞ்சள், நிலப்பொருட்கள் உற்பத்தி அதிகரிக்கும். வேளாதிபதி சூரியன். விலைவாசி உயர்வு காரணமாக நாட்டில் கிளர்ச்சி ஏற்படும். அரசியல்வாதிகள் அடிமாற்றங்கள் ஏற்படும். ஈசாதிபதி சனி. திரவிய பயிர்கள் குறையும். கசப்பு பயிர்கள் அதிக விளையும். தானியாதிபதி செவ்வாய். மழை குறைவு, சேப்ப பயிர்கள் அதிகம். நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் அதிகரிக்கும். மேகாதிபதி சூரியன். உணவு தட்டுப்பாடு ஏற்படும். விலைவாசிகள் அதிகரிக்கும். நிரசாதிபதி புதன். தங்க வியாபாரம் அதிகரிக்கும். பச்சை நிற பயிர்கள் அதிகம் விளையும். விஸ்வாவோட மகர சாதனத்திலிருந்து தை மாத பிறப்பு பலன்கள். தேதி 14/1/2026 புதன்கிழமை கிட்டப்பட்டும் ஏகாதசி திதி. அனுஷ நட்சத்திரம். விருச்சிகராசி கண்டயோகம். மாலை பாலவகரணம். கடக லக்னத்தில் கூடிய தினம் நாளிகை 30:35 மாலை 6:53 மகர ராசி பிரவேசிக்கிறார். விஸ்வாவருடன் மகர சங்கராந்தி தினத்தில் கொண்டிருக்கும் பெயர் வாகனம், வஸ்திரம், ஆபரணம், ஸ்நானம், ஆகியம், கந்தம், பொற்றம், குடை, சாமரம், வாத்தியம், பாத்திரம், போஜனம், உபவாகம் முதலியவற்றை அனுசரித்து பலன்கள் கொடுக்கப்படுகின்றது. சங்கராந்தி தேவதையின் பெயர் மந்தர், சுகம். வாகனம் புலி, மிருகபயம். வஸ்திரம் சிகப்பு, கடிகர்களுக்கு பீடை. ஆபரணம் வைடூரியம். கலகம் ரோகபயம். ஸ்நானம் வில்வ தீர்த்தம், சுபீட்சம். ஆயுதம் கட்டம், யுத்தம். கந்தம் குக்குவம், பிராமணருக்கு பயம். புஷ்பம் சிறு செண்பக, வியாபாரிக்கு சௌபாக்கியம். குடை முத்துக்குடை, தபசிகளுக்கு பீடை. சாமரம் சியாமளம், கலகம். வாத்தியம் துந்துபி, நுரூப பீடை. பாத்திரம் தாம்பர பாத்திரம், க்ஷேமம். போஜனம் பாயகம், வியாதி பீடை. முகம் குரோதம், தானிய விருத்தி. ஜாதி சூத்திர ஜாதி, சோர பீடை. திசை தெற்கு, விப்ரட்சத்திரிய சௌபாக்கியம். பட்டம் கிருஷ்ணபட்டம், வியாதி துர்பிட்சம். புதன் மழை பொழியும். காயா காலம், சூத்திரருக்கு பீடை. சாராக்னம், தானிய விருத்தியாகும். கந்தாய பலன். மேஷவர்த்திக்கு ஆதாயம் 2 விரயம் 14. ரிடபத்துலா ஆதாயம் 11 விரயம் 2. மிதுனம் கன்னி ஆதாயம் 14 விரயம் 2. கடகம் ஆதாயம் 14 விரயம் 8. சிம்மம் ஆதாயம் 11 விரயம் 11. தனுர்மீன ராசியாதிக்கு ஆதாயம் 5 விரயம் 5. மகர கும்பாதிக்கு ஆதாயம் 8 விரயம் 14. பாலாஜி எஸ்ஏ ஃபிளாட்ஸ். அப்புறம் பேசு. வர்ச்சுவல் வேணாம், வரதான் தான் வரணும். அப்புறம் ஹலோ. சொல்லுங்கள் சார். அது மந்திரம் பிரச்சனை. கர்ப்போட்டம் பூராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் சூரிய பிரவேச காலம் கர்ப்போட்டமாகும். உத்திராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் சூரிய பிரவேச காலம் கர்ப்போட்ட நிவர்த்தியாகிறது. விஸ்வாவரிடம் மாதம் மார்கழி 16ஆம் தேதி 29/12 திங்கட்கிழமை பகல் 12:50 முதல் 11:40 கர்ப்போட்டம் ஆரம்பம். மார்கழி மாதம் 27ஆம் தேதி 11/1/2026
விநாயகர் திருநாளை பால் பண்ணக்கு கற்போட்டம் நிவர்த்தி ஆகிறது. விஸ்வாவூர் கந்தாயபலன் அஸ்வினி நட்சத்திரம் 3-0 பரணி நட்சத்திரம் 6-1-4, கிருத்திகை நட்சத்திரம் 1-2-2, ரோகிணி நட்சத்திரம் 4-0-0, மிருகசீரிட நட்சத்திரம் 7-1-3, திருவாதி நட்சத்திரம் 2-2-1, புனர்பூச நட்சத்திரம் 5-0-4, பூச நட்சத்திரம் 0-1-2, ஆயில்யம் 3-2-0, மக நட்சத்திரம் 6-0-3, பூர நட்சத்திரம் 1-1-1, உத்தர நட்சத்திரம் 4-2-4, அஸ்த நட்சத்திரம் 7-0-2, சித்திரை நட்சத்திரம் 2-1-0, சுவாதி நட்சத்திரம் 5-2-3, விசாகம் 0-0-3, அனுஷம் 3-1-4, கேட்டை 6-2-2, மூலம் 1-0-0, பூராடம் 4-1-3, உத்திராடம் 7-2-1, திருவோணம் 2-0-4, அவிட்டம் 5-1-2, சதயம் 0-2-0, சைப்பூஜ்யம், பூரட்டாதி 3-0-3, உத்திரட்டாதி 6-1-1, ரேவதி நட்சத்திரம் 1-2-4, விஸ்வாவசு உத்தராய வசந்த சித்திரை மாதம் கிபி 2025 ஏப்ரல் 14 மே மாதம் சாலிவாகர சகாப்தம் 1947 கலியுகம் 5126 பசலி 4434 பல்லம் 1002 சைத்திர விசாகம் வைசாகம் ஓம் देवतामूर्तये नमो नमः पूर्णीलाञ्जनं सन्ददते गाण्डस्य प्रपद புத்திக்கோ ஈஸ்வர தலையில் வந்து உட்கார்ந்து இதை முடிஞ்ச விட்டுமே